மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது. முதல்ல நம்ம உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கணும். குறிப்பிட்ட காலத்தில் நேரத்தில் எழுந்து திருப்பி நாம் அதாவது பின் தூங்கி முன் எழுவர் என்று சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி சூழ்நிலையை நாம் வகுத்து கொள்ள வேண்டிய காலம். இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை ஏற்றி வைக்கக்கூடிய வழக்குகள் திருப்பி வந்துட்டுருக்கு. நீங்கள் ஏற்ற தேவையில்லைங்க, அவங்களே தானாக ஏற்றி வைக்கிறதுக்கான அமைப்பே இந்த பின் தூங்கி முன் எழுவது. இறைவனுக்கு எல்லாரும் கணவனுக்கு பின்னாடி தூங்கிட்டு முன்னை எழுந்து நாம் வேலை செய்யணுமா. மகரத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக எழுந்து கொண்டாலே 80% நன்மையை தரும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துகிறது மகர ராசிகாரங்களுக்கு யோகத்தை தரும். காரணம், அவருக்கு நேரடியாக சந்திரன் இருக்கக்கூடிய தன்மை. 7ஆம் இடத்துல சந்திரன் ஒளியை நாம் எப்பொழுதும் ஃபில்லப் பண்ணணும். வெற்றி கொடுத்து கொண்டு 7 என்பது வெற்றி, ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்பொழுதுமே கிடச்சிட்ருக்கும் நம்மளுக்கு. அந்த சந்திரன் ஒளியை 4 மணி அளவில் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் புரோட்டோன் அலைகள் நம்ம மேலே சாயும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.